வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா whirlpool 6th சென்ஸ் பிசிபி போர்டு. கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். 6th சென்ஸ் பிசிபி போர்டு whirlpoolல சுத்தமாக டெட் கண்டிஷன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஆன் ஆகலை. நல்லா ஓடிட்டு இருந்தது, திடீர்னு ஆன் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. வந்து பவர் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். பவர் லைன் கொடுத்து இப்போ நான் உங்களுக்கு பவர் லைன் கொடுத்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பின்னாடி அந்த இது இருந்ததை வந்து கழட்டி எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், பவர் சப்ளை இன்புட் ஆகுது. இதுதான் லைன் நியூட்ரலு. இது வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ் லைன். இது ஐசி பவர் ஐசிலேருந்து அந்த பவர் அந்த சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்கும், எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகிற சப்ளை இது. இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரெடி பண்ண அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது இங்கே பாருங்கள், வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், லைனு நியூட்ரல் வோல்டேஜ் 230 வோல்ட்டு. இங்கே பாருங்கள், 230 வோல்ட்டு கரெக்டாக வருது. 238 வோல்ட்டு கரெக்டாக வருது, இன்புட் ஆகுது. அதுமாரி டிசி வோல்டேஜும் கரெக்டாக வருது. இங்கே பாருங்கள், கெப்பாசிட்டரில் 320 வோல்ட் வருது. அதுமாரி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் வோல்டேஜ் போகுது, ஆனால் அவுட்புட் வரல. இங்கே பாருங்கள், சுத்தமாகவே அவுட்புட் வரல. ஐசிக்கும் சப்ளைலாம் போகுது. அந்த எஸ்எம்பிஎஸ் ஐசியும் செக் பண்ணால் நல்லா தான் இருக்குது, சப்ளைலாம் போகுது. பட் ஆனால் வந்து அவுட்புட் வரவே இல்லை. சரின்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் டயோட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கா என்னென்னு 1 by 1 செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செக் பண்ணும்போது தான் ஒரு இது பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி லைனில் வந்து நல்லா கண்டினியூட்டி வருது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ப்ரைமரி லைனில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்டினியூட்டியே இல்லை, டெட்டாக இருந்தது. அப்போயே டவுட்டாக இருந்தது, வரையுமா ப்ரைமரி லைன் தான் கட்டாக இருக்குமோ அப்படின்னு டவுட்டாக இருந்தது. சரின்னு டிரான்ஸ்ஃபார்மர் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதுதான் அந்த எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. நீங்கள் பாருங்கள், இதில் கண்டினியூட்டியே ப்ரைமரி லைனில் வந்து சுத்தமாக கண்டினியூட்டியே இல்லை. செகண்டரி லைன் நல்லாயிருக்கு, ப்ரைமரி லைனில் சுத்தமாக கண்டினியூட்டியே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா டூவல் வோல்டேஜ். ஆக்சுவலாக 5 வோல்ட் ஒன்று, 12 வோல்ட் ஒன்று, 2 வோல்டேஜ் அவுட்புட் கொடுக்கும். இன்புட் ஒரு வோல்டேஜ், அவுட்புட் டபுள் வோல்டேஜ் வரும். 12 வோல்ட்டு 5 வோல்ட் 2 வோல்டேஜ் வரும். 5 வோல்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும், 12 வோல்ட்டு ரிலே ப்ளஸ் அந்த இது ஆப்ரேட்டிங்க்கெலாம் வோல்டேஜ் வரும், 2 வோல்டேஜ் வரும். சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. ஹோம்ஸில் வச்சாலும் ஒர்க் ஆகலை, கண்டினியூட்டியில் வச்சாலும் எதில் வச்சாலுமே ஒர்க் ஆகலை. சுத்தமாக டெட், அது கட்டாக இருக்குது லைனு. ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் போயிடுச்சு. இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். செகண்டரி லைனில் செக் பண்ணும்போது நல்லா கண்டினியூட்டி கரெக்டாக வருது. ப்ரைமரி லைனில் தான் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி இல்லை. செகண்டரி லைன் நல்லா இருக்குது, ப்ரைமரி லைன் தான் நமக்கு வந்து இப்போ வந்து கட்டாக இருக்குது, உள்ள இன்டர்னலாக கட்டாக இருக்கும் போல். இதில் செகண்டரி லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், திக்கான வைண்டிங்கு. ப்ரைமரி லைன் கொஞ்சம் தின்னான வைண்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக இப்போ செகண்டரி லைனை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி ப்ரைமரி லைனையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து கட்டாக இருக்குது, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் ஒரு இடத்துல வந்து ப்ரைமரி லைனில் தான் கட்டாக இருக்குது. அந்த கார்னரில் ஒரு பிளாக் கலரில் தெரியுதுல்ல, அதுதான் உங்களுக்கு கட்டாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பக்காவாக இன்னும் மைக்ரோ ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மேக்ரோ ஜூமிங்கில் காட்டினதான் உங்களுக்கு இந்த பாருங்கள் கட்டாக இருக்குது பாருங்கள். அந்த கார்னரில் பேர்ன் ஆகிருக்கு பாருங்கள், அந்த இடம் தான் வந்து பேர்ன் ஆகி கட்டாக இருக்குது. இதனால தான் நமக்கு வந்து பவர் சப்ளை ஒர்க் ஆகலை. இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ணுறது பெருசு இல்லை. திருப்பி சேம் என்ன லெவலில் இருக்கோ அதே லெவலில் நீங்கள் திருப்பியும் வைண்டிங் பண்ணிவிட்டு திருப்பி அதேமாரி பேக் பண்ணணும். ஒன்றுக்கு மேலேயும் ஒரு பேக்கிங் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரியே பக்காவாக அதே மாதிரி சேம் மாதிரி பிரிச்சுட்டு அதே மாதிரி திருப்பி பேக் பண்ணிங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், 1 by 1 நான் மறுபடியும் பேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி லைன் ஃபுல்லாகவே வந்து இப்போ பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணிக்கணும். பாருங்கள், ப்ரைமரி லைன் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரைமரி லைன் பேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா செகண்டரி லைன் வைண்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் மறுபடியும் பிரிக்க முடியாது. அதனால் ப்ரைமரி லைனை ஒரு தடவை எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஒரு தடவை ப்ரைமரி லைனை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள்,
ப்ரைமரி லைனில் இப்போ ஓம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. 4.1 ஓம்ஸ் கட்டுது பாருங்கள். இப்போ ப்ரைமரி லைனு ஃபஸ்ட்டு டெட்டில் இருந்தது, இப்போ ப்ரைமரி லைனில் ஓம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அதை வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரீஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டேப் அடிச்சிருக்கேன். அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஃபெர்ரெட்லாம் வச்சுருப்பாங்க, அந்த ஃபெர்ரெட்லாம் இது பண்ணிவிட்டேன். இப்போ ஆன் பண்ணால் இங்கே பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு, போர்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ப்ராப்ளம். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்னால நமக்கு அவுட்புட் சப்ளை வரல, அதனால தான் இஷ்யூ. இது நான் ஐசிலாம் செக் பண்ணி சில பேர் ஐசிலாம் மாற்றுவோம். ஐசி மாற்றினாலும் இதில் வந்து ஆன் ஆகாது. என்னென்னு பார்த்தா அந்த எஸ்எம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ப்ராப்ளம். ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம புதுசாக மாற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரீவைண்டிங் பண்ணலாம். வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்காவாக சேம் இருந்த மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக அது ஒர்க் ஆகும். போர்டு நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது தேவை இருந்தால் அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக போடுவேன். கொஞ்சம் டிலே ஆகி வரும், கண்டிப்பாக போடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.